Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 2. என்னுடைய முதல் பிள்ளையான தசரதன் தான் படித்த படிப்பை எதற்கும் பயன்படுத்தாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறபடியால். எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் அத்தை அமிர்தம்மாள். அவள் முகத்தில் பெருமை பொங்கி வழிந்தது. தசரதன் தன் கண்களையே நம்ப முடியாதவன் போல் திரும்பி திரும்பி பார்த்தான். ஆனால் அவன் மனத்தில் மகிழ்ச்சியோ அதன் பிரதிபலிப்பாக முகத்தில் மலர்ச்சியோ தென்படவில்லை. கார் ஷெட்டை தான் கன்சல்டிங் ரூமாக மாற்றிட்டேன். பின்புறம் இருக்கும் பழைய ஷெட்டிலேயே காரை வைக்க சொல்லியிருக்கேன். என்ன பேசாமலே இருக்க, சிறு திருப்தி தானே? தசரதன் மீண்டும் ஒரு முறை பார்த்தான். டாக்டர் தசரதன் MBBS. கன்சல்டிங் நேரம் காலை 8 முதல் 11, மாலை 4 முதல் 8 வரை என்று பித்தளை எழுத்துக்கள் பளபளப்புடன் அறிவித்துக் கொண்டிருந்தன. அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அமிர்தம்மாள். ஏன் அத்தை இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் என்று கடைசியில் ஒரு வழியாக தன் மனக்கிடக்கை வெளிப்படுத்தினான் தசரதன். எல்லாம் பார்த்துட்டு நிறுத்தியது தானே. அந்த பழைய கதையே தானே வேண்டாம்ன்றது. அமிர்தம்மாளின் முகத்தில் அன்புடன் கூடிய கடுமை தெரிந்தது. நீ ஆகட்டும், உன் தம்பி மல்லி ஆகட்டும், உன் தங்க காமேஸ்வரி ஆகட்டும், இனிமே புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறீங்க, மறந்துவிடாத. மற்றவர்கள் சொன்னார்களோ என்னவோ, நான் சொல்லவில்லை. திரைச்சீலை விலக்கி மறுபக்கம் எட்டி பார்த்தான் தசரதன். நோயாளியை படுக்க வைக்க உயரமான வெள்ளை பெஞ்சு, வாஷ் பேசின், டார்ச் லைட் எல்லாம் சுத்தமாக இருந்தன. வேலையாட்களின் உதவியுடன் அத்தை மெனக்கட்டிருப்பதை உணர்ந்தான். அவள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக, தேங்க்ஸ் அத்தை, பாவம் மெனக்கிட்டு இருக்க என்றான். மெனக்கேடாவது ஒன்றாவது, எல்லாம் நீ உள்ளே தூக்கி போட்டிருந்தது தான். தூசி தட்டி எடுக்க வைக்க சொன்னேன். ஒரு பையன் வேண்டியிருக்கோம் துணைக்கு. டிரைவரிடம் சொல்லியிருக்கேன், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற சீட்டெல்லாம் அச்சடிக்க வேண்டுமாமே. மல்லி ஏற்பாடு செய்வதாக சொன்னானே. ப்ளீஸ் அத்தை, கசப்புடன் மன்றாடினான் தசரதன். ஸ்டெதாஸ்கோப்பை தொடுவதில்லைன்னு யாருக்காவது சத்தியம் பண்ணி கொடுத்தியா? இல்லை, ஆனால் மனம் வெறுத்துட்டேன். 3 வருடத்துக்கு மேலே ஆகுது. எந்த நாடியும் பிடித்து பார்த்து. வேண்டாத, என்னை வற்புறுத்தாத. பைத்தியக்காரா சிரித்த அமிர்தம்மாள் மேஜை மீது கிடந்த ஸ்டெதாஸ்கோப்பை எடுத்து வந்து அவன் கழுத்தில் போட்டான். அருவறுப்புடன் அதை கழட்ட போனான் தசரதன். ஹலோ டாக்டர் என்று உற்சாகமான குரலை கேட்டான். ஸ்கூட்டரில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாக கையை வீசியவன் அவனுடைய தம்பி மல்லிதான். என்ன டாக்டரு, இன்றைக்கி எவ்வளோ ஆப்ரேஷனு, அதில் எவ்வளோ சக்ஸஸ்ஸு, எவ்வளோ அரோகரா என்று கூவினான் அவன். ச்சே என்று தசரதன் முகத்தை திருப்பிக் கொள்ளவே கடகடவன் சிரித்து கொண்டு ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்று விட்டான் மல்லி. அதைத் தொடர்ந்து லொக் என்று பெரிய இருமல் ஒன்று வாசல் கேட்டது. டாக்டர் இருக்காங்களா சாமி? லொக்கு ஆத்தாடி என்று முருகிக்கொண்டே உள்ளே நுழைந்தால் காமேஸ்வரி, அவன் தங்கை. சிப்போ என்று சிரித்து கொண்டே அவளை விரட்டினான் அமிர்தம்மாள். முதல்ல உனக்கு வைத்தியம் பார்த்ததுனால தசரதன் தொழில் அவ்வளோதான். சாமி டாக்டரையா? லொக் என்ன பாருங்களேன் என்று அண்ணன் அருகில் வந்து நாக்கை நீட்டினாள் காமேஸ்வரி. நீளம் அதிகம், கொஞ்சம் வெட்டணும் என்று அபிப்பிராயம் தெரிவித்தான் தசரதன். ஆனால் அப்போதும் கூட அவன் முகத்தில் புன்சிரிப்பு வரவில்லை. சரியே பேஷண்ட்டுக்கு சரியாக வர்ற நேரம் வா நம்ம போகலாம் என்று காமேஸ்வரி இழுத்து கொண்டு வெளியேறினாள் அமிர்தம்மாள். ஆனால் அவளுடைய ஆசைப்படியோ நோயாளிகள் முற்றுகையிட்டு விடவில்லை. நடுப்பகல் வரை தசரதன் வேண்டா வெறுப்பாக கன்சல்டிங் அறையிலே அடைபட்டு கிடந்தான். ஷெல்ஃபில் இருந்த பத்திரிகைகள் பாதிக்கு மேல் படித்தாயிற்று. பகல் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சிறிது தூங்கிவிட்டு மாலை வெயிலின் நிழல்கள் நீண்டு கொண்டிருந்த சமயம் மீண்டும் திரும்பி வந்தான். ஒரு கிழவர் தயங்கி உள்ளே வந்தார். ஆனால் உடம்பை காட்டல்ல. வக்கீல சோமாயச்சிலு வீடு எது என்று கேட்க வாசல் வரை சென்று வீட்டை அடையாளம் காட்டிவிட்டு திரும்பினான் தசரதன். பிறகு தோட்டத்தை வெறித்து பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான். நாய்க்குட்டி மீது ஏறியாடும் ராட்சச லாரி போல பூமியை இருள் வந்து மிதித்து கொண்டது. தோட்டத்து பூச்செடிகளில் முதலில் மொட்டுக்கள் சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. பிறகு வெறி பிடித்த மாதிரி கபகப என்று மலர்ந்தன. மதுவை ஏந்தி வரும் ராஜசபையின் தாசி போல காற்று அந்த நறுமணத்தை ஏந்தி கொண்டு ஒய்யரமாக நுழைந்தது. ஆனால் எதுவும் தசரதனின் மனத்தை மகிழ்விக்கவில்லை. அவனுடைய சுமையை குறைக்கவில்லை, கசப்பை நீக்கவில்லை. 9 இருக்குமோ 10 இருக்குமோ கை கடிகாரத்தை பார்க்க கூட சலிப்பாக இருந்தது தசரதனுக்கு. ஒரு காரின் ஹெட்லைட் வெளிச்சம் கன்சல்டிங் அறைக்குள் நுழைந்தது. டாக்டர் இருக்கும் இடத்தை ஆராய்ந்தார் போல
அவனை கண்டுவிட்ட திருப்தியுடன் டக்கென்று நிலைத்தது. பிறகு அணைந்தது. காரின் கதவை திறந்து சாத்தி கொண்டு யாரோ வந்தார்கள். அவருக்கு ஒரு 45 வயது இருக்கலாம். பணக்கார புள்ளி என்பதற்கான அறிகுறிகள் மேனியெங்கும் நிறைந்திருந்தன. எஸ் கமின் என்று சொல்ல வேண்டுமா? தசரதனுக்கு பிடிக்கவில்லை. பார்வையை மட்டும் உயர்த்தினான். நீங்கள் புதுசா என்று கேட்டார் வந்தவர். ஆமாம் ரொம்ப என்றான் தசரதன் ஆர்வத்துடன். அவர் திரும்பி போய்விடவில்லை. அவன் எதிர்பார்த்தது போல. என் பேர் கல்யாணம், பக்கத்தில் தான் வீடு, கொஞ்சம் வர்றீங்களா என்றார். யாருக்கு உடம்பு சரியில்லை? என் பையனுக்கு 10 நாளாக காய்ச்சல் என்றார். ஆனால் அவர் அழைப்பில் அவசரம் காணப்படவில்லை. தப்ப முடியாது. தசரதன் மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டான். என் காரிலே போயிடலாமே என்றார் கல்யாணம். போகும்போது கூட சில மருந்து கடை தான் இரவு பகல் எந்நேரம் திறந்திருக்கோம். உங்களை போல சில டாக்டர்களும் இரவு பகல் அவைலபிளாக இருப்பாங்க போல இருக்கே என்றார். மகனை பற்றிய கவலையில் இருக்க வேண்டியவர் வேடிக்கையாக பேசுவது எப்படி முடிகிறது? தசரதனுக்கு விளங்கவில்லை. மௌனமாக இருந்தான். நகரின் எந்த பகுதியில் கார் செல்கிறது என்பதை அவன் கவனிக்கவில்லை. ஒரு பழங்காலத்து பங்களாவுக்குள் நுழைவதை மட்டும் கவனித்தான். கையை பிசைந்து கொண்டு கவலையின் வடிவமாக காணப்பட்ட ஒரு மங்கை, வாங்க டாக்டர் என்று பதற்றத்துடன் வரவேற்று முன்னதாக வழிகாட்டி கொண்டு மாடிக்கு ஓடினாள். அவருடைய 2ஆம் மனைவியாக இருப்பாளோ? அவளை பின்தொடர்ந்தான் தசரதன். அந்த சிறுவனின் உதடுகள் காய்ந்து வெடித்திருந்தன. பல நாட்கள் காய்ச்சலின் விளைவாக கண்கள் மங்கி இமைகள் அழுத்தமாக மூடி கிடந்தன. கன்னங்கள் சோகை தட்டி கரடு முரடாக ஆகியிருந்தன. தலைமயிர் அடர்த்தியாக வளர்ந்து செம்பட்டை நிறத்தில் சடைத்திருந்தது. படுக்கையில் ஒரு நிலையில் கிடக்காமல் இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தான். வாய் பாட்டுக்கு தெளிவில்லாத சொற்களை அரற்றி கொண்டிருந்தது. 5 அல்லது 6 வயது இருக்கும். டாக்டர், நீங்கள் தான் என் செல்வத்தை காப்பாற்றி தர வேண்டும் டாக்டர். இப்படியே கண்ணை திறக்காமல் வாயை திறக்காமல் படுக்க கிடக்கிறேன் 10 நாளாக. என் கண்ணை எழுந்து வருவானா? என்னோட ஒரு வார்த்தை பேசுவானா என்று தசரதன் கைகளை பிடித்து கொண்டு கடகடவென்று புலம்பினாள் அந்த பெண். ஸ்வர்ணா, இப்படி நீ மனசை தளர விடலாமா? நான் தான் சொன்னேனே, சிட்டியிலேயே பெரிய எக்ஸ்பர்ட்டை அழைச்சி வந்திருக்கேன்னு. அதுக்கு புறமாக நீ தைரியப்பட வேண்டாம் என்று மிக அன்போடு கடிந்து கொண்டார் கல்யாணம். பிறகு தசரதனம் இனிமையாக, பெற்ற மனம் பித்து இல்லையா டாக்டரு, அவள் பேச்சை பொருட்படுத்தாதீங்க, நீங்கள் பாட்டு கவனிங்க பையனை என்றார். என்ன கவனிப்பது, எப்படி கவனிப்பது? தசரதனுக்கு புரியவில்லை. கீழே வைத்திருந்த கிட்டை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டார். சிறுவன் புரளுகிற மாடி புரளட்டும் என்று விட்டுவிட்டவனாக அவன் கையை மட்டும் பிடித்து நாடியை பார்த்தான். எவ்வளவு இருக்கிறது? படபடவென்று இருப்பது புரிகிறது. அன்ஸ்டெடி, அன்கன்ட்ரோலபிள். 140 அதற்கு மேலே இருக்கும். எட்டத்துக்கு இருட்டில் வேலைக்காரன் போல தோன்றிய ஒருவன், குழாய் வச்சு பாருங்க ஜாமி என்று குரல் கொடுத்தான். எனக்கு தெரியும், சுமார். தசரதனுக்கு எரிச்சல் வந்தது. தன் மீது சுற்றியிருப்பவர்கள் மீது, சூழ்நிலை மீது, நோயாளி மீது, அனைத்தின் மீது ஆத்திரமாக வந்தது. என்னவோ இருக்குது இந்த பையனுக்கு? சாதாரணமாக காய்ச்சல் இல்லையே, டைஃபாய்டு இருக்குமா? எவ்வளோ டிகிரி இருக்குது டாக்டரு? தாய் பதறினான். அவர் தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கலையே சொன்னா, அவரை போய் கேட்டா என்று இதமாக சொன்னார் கல்யாணம். தெர்மாமீட்டரை வெளியில் எடுத்தான். வாயில் வைக்க முடியாது, வைத்தால் கடித்து விடுவான் நிச்சயம். சிறிய சுத்தியை எடுத்தான். பையனின் முழங்கால் முட்டியில் தட்டினான். ரிஃப்ளெக்ஸ் எதுவும் காணோம். உள்ளங்காலில் மெல்ல சுரண்டி பார்க்க வேண்டும் நினைவுக்கு வந்தது. போர்வை அகற்றினான். ஒரே துர்நாற்றம். சற்று முன்னால் சிறுநீர் இறங்கி இருக்க வேண்டும். ஏம்மா, துணியை அடிக்கடி மாற்றக்கூட முடியாமல் என்ன தான் கவனித்து கொண்டிருக்கீங்க? என்னை திட்டிவிட்டு காலை சுரண்டினான். பெருவிரலோ மற்ற விரல்களோ சுருண்டு கொள்ளவில்லை. சருமம் காய்ந்து உலர்ந்திருந்தது. அடுத்து என்ன பரிசோதிக்க வேண்டும்? அந்த பையனுடைய மார்பு கூட்டை போர்த்தியிருந்த சட்டையை விலக்கி பார்த்தான். ப்ளோட்டட் அப்டமன் உப்புசமாக இருக்கிறது. தட்டினான். டொம் டொம் என்று சத்தம் வந்தது. லிவர், ஸ்ப்ளீன் எதுவும் சுத்தமான நிலையில் இல்லை என்பது நிச்சயம். இனி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போங்க, நான் செய்கிறது எதுவும் இல்லை என்றான் தசரதன். ஐயோ, என்ன டாக்டர் அப்படி சொல்லிட்டீங்க என்று அலறிவிட்டாள் ஸ்வர்ணா என்ற அந்த பெண். கல்யாணம், பேசாமல் இரு ஸ்வர்ணா என்று அவளை அடக்கினார். இந்த கண்டிஷனில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகலாமா டாக்டர்? தாங்குமா என்றார். ஆமாம், தாங்காது. அதை என் வாயால் சொல்ல வேண்டுமா? தசரதன் பல்லை கடித்தான். தெருவுக்கு 10 பேர் டாக்டர் போர்டு போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். நள்ளிரவில் என் போர்டு தான் கண்ணில் பட வேண்டுமா? சாகும் நிலையில் இருக்கிற பையனுக்கு வைத்தியம் செய்ய நான் தான் ஆகப்பட வேண்டுமா? கார் வேறு நான் வரும்போதே தகராறு செய்தது, சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு வர்றேன் என்று கல்யாணம் கீழே சென்றான். என்ன தகராறு செய்தது? ஒன்றுமில்லையே. தசரதன் திகைத்தான். டாக்டர், அவர் இவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக மாட்டவே மாட்டார் என்று அவன் தோலை உலுக்கினார் சொன்னான். காரை ஏதாவது கெடுத்து வைக்கத்தான் கீழே போகிறாரு. என்ன உளறீங்க என்றான் தசரதன் கோபமாக. ஆமாம், இவனிடம், என் கண்மணியிடம் அவருக்கு தீராத வெறுப்பு. இவன் பிறந்தது முதல்ல இந்த நேரத்தை தான் ஆசையை எதிர்பார்த்துருக்காரு. இவன் போனால் தான் அவர் வயிறு குளிரும் டாக்டர். என் கண்ணனை எப்படியாவது காப்பாற்றுங்க.
நிமிடத்துக்கு நிமிடம் நெருப்பின் மீது நிற்பது போலாயிற்று தசரதன் நிலை. சூழ்ச்சியும் பயங்கரமும் சதியும் பித்தலாட்டமும் நிறைந்த ஒரு குடும்பத்தின் நட்ட நடுவில் தன்னை சிக்க வைத்த விதியை என்ன செய்ய முடியும்? கல்யாணம் திரும்பி வந்து, பெட்ரோலே இல்லை டாக்டர், ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகிறது பற்றி காலையில் தான் யோசிக்க முடியும், இப்போ இங்கே ஏதாவது செய்யுங்க என்றார் அமைதியாக. சரையலின் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டார் தசரதன். அந்த பெண்ணிடம் நான் என்ன சொன்னேன் என்று கேட்பது போல அவள் கண்களின் பளபளப்பு. நாசமாய் போங்கள், பாழாய் மண்ணாய் எக்கேடோ கெட்டு போங்கள், என்னை ஏன் இங்கே இழுத்தீர்கள், எனக்கு ஏன் இங்கே நாடகத்தில் பங்கு தருகிறீர்கள்? தசரதன் உள்ளம் திரும்ப திரும்ப அலறியது. பையனை மறுபடியும் பார்த்தான். டைஃபாய்டு நெக்லெக்டட், முன்னமே டயக்னோஸ் பண்ணியிருக்க வேண்டும். பெரிட்டோனிட்டிவ் அல்சர், பர்ஃபரேஷன், என்னென்ன வார்த்தைகள் நினைவில் தோன்றின. கல்யாணம் மெல்ல நினைவு மாதிரி குளுக்கோஸ் கொடுத்து பார்க்கலாமே என்றார். மருந்து பட்டிய துழாவினான் தசரதன். பெரிய சிரிஞ்சை கண்டுபிடித்து எடுத்தான். சீக்கிரம் டாக்டர், சீக்கிரமா! அந்த பெண் தன் மகனின் தலையை இறுக அணைத்தபடி பரபரத்தாள். பதற்றம் தசரதனை காலோடு தலை பற்றி கொண்டது. கை நடுங்கியது. சிலிரென்று கீழே விழுந்து உருண்டது பிஸ்டன். மின்னல் போல பார்வையை சுழற்றினான் அறையில். எல்லோரும் கவனித்து விட்டார்கள் அவன் பதைப்பை. மெதுவாக ஆகட்டும் டாக்டரு, அவளை அவசரப்படுத்துவதற்காக பதட்டம் கொள்ளாதீங்க என்றார் கல்யாணம். இமையை உயர்த்தி அவரை பார்த்தான். ஒரு விகாரமான திருப்தி நிறைந்த இழிப்பு அந்த தடித்த உதடுகளில் உட்கார்ந்திருப்பது போல தோன்றியது. ஒவ்வொரு வினாடியும் அபாயம் அதிகரிக்கிற கேஸ் இது. எதற்காக விளையாடுகிறான் அவன்? யாரோடு? இல்லை, அவனுடன் தான் யாரோ விளையாடி வேடிக்கை பார்க்கிறார். அவனோடு தான் யாரோ விளையாடி வேடிக்கை பார்க்கிறார்களா? கண்ணா, என் கண்ணப்பா! திடீரென்று அலறினால் சொன்னான். நிமிர்ந்து கட்டிலை நோக்கினான். தெரிந்துவிட்டது. இனி அந்த சிறுவனுக்கு எவ்வித உதவியும் வைத்திய உதவியும் தேவையில்லை. கேஸ் க்ளோஸ். தோல்வி, தசரதனின் தோல்வி, இரண்டாவது தோல்வி என்று அவனுக்குள்ளே யாரோ பிழை திருத்தம் செய்தார்கள். ஹோவென்று பலவித பயங்கர ஓசைகளுடன் அவள் கத்திக்கொண்டிருந்தாள். அவளை அணைத்து சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார் கல்யாணம். அவளுடைய கைகளை முரட்டுத்தனமாய் பிடித்து தள்ளி கொண்டிருந்தாள் அவள். என்ன சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில்? டாக்டர்கள் என்ன சொல்வது வழக்கம், அல்லது சொல்லாமல் இருப்பதுதான் வழக்கமா? ஒரே அழுகை மயம். அவனுடைய பெட்டியை எடுத்து வர யாரும் முன்வரவில்லை. தானே எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு படியாக எண்ணிக்கொண்டே சரியாய் 19 இருந்தது. கீழே வந்தான். ஹாலை தாண்டி, தோட்டத்தை தாண்டி, தெரு கேட்டை அடைந்தான். திடுத்துப்பென்று யாரோ அவன் சட்டையை பிடித்து இழுத்தார்கள். ஸ்வர்ணா. காளி போல் இருந்தது அவள் கோலம். பாவி, நீ யார் என்று எனக்கு தெரியும். அந்த கிராதகம் இருக்கான என் புருஷன் உன் போல 10 கொலைகாரர்களை அழைத்து வந்திருக்கான். இதுவரை என் கண்மணிக்கு வைத்தியம் செய்யாமல் இருக்க, மருந்து கொடுக்காமல் இருக்க, என் கண்மணியை காப்பாற்றாமல் இருக்க, ஒவ்வொருவனுக்கும் கொள்ளையை பணம் தந்திருக்கான். இல்லைம்மா, நான் நிஜ டாக்டர் தான், வேஷக்காரன் இல்லை. தசரதன் குரல் போதுமான அளவு எழும்பவில்லை. ஒவ்வொரு பாவியும் அப்படித்தான் சொன்னான். வெடித்தாள் அவள். இந்த பாவம் உன்னை விடவே விடாது. பாவம் விட்டாலும் நான் விட மாட்டேன். உன்னை துரத்தி கொண்டே இருப்பேன். தசரதன் விரக்தியோடு சிரித்தான். என்ன, நானே துரத்தி கொண்டிருக்கேன், நீ வேற துரத்த வேண்டுமாமா? தேவையில்லை என்று சொல்லிவிட்டு தெருவின் இருளுக்குள் நுழைந்தாள். ஒரு நெடுமூச்சுடன் தன் அனுபவத்தை நிறுத்தி கொண்டான் தசரதன். சில வினாடிகளுக்கு நிசப்தம் நிலவியது அந்த அறையில். காமேஸ்வரி தான் அந்த மௌனத்தை முதலில் கரைத்து, நாம் எல்லோரும் முயற்சி செய்து தான் பார்க்கணும், முதல் தோல்விகள் மனம் உடையக்கூடாது என்று ஆறுதலாக சொன்னாள். ஆமாம் என்றான் தசரதன் அக்கறை இல்லாத குரலில். மெல்ல விசிலடித்து கொண்டே மல்லி தன் நாற்காலில் இருந்து எழுந்து கொண்டான். இருந்தாலும் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை அப்பா நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடாது என்றபோது அவன் குரல் சிறிது கோபம் துடித்தது. இதற்கு முன் என்ன நடந்தது தொடரும்.